ಜೀವನದ நல்ல பிதாவே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಜೀವ ತುಂಬಿರೋ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ನಮ್ಮ ದೇವರು ಎಂತಹ ದೇವರೆಂಬ ವಿಷಯ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ ದೇವರು ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರುತ್ತಾನೆ ಎಂದು. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில கூட அன்பு நிறைந்தவர். ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೂಡ ಪ್ರೀತಿ ತುಂಬಿರುವ ದೇವರು. சபையை நேசித்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ಸಭೆಯನ್ನು ಆತನು ಪ್ರೀತಿಸಿ ಆತನನ್ನು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂದು ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. பரிசுத்த ஆவியானவர் அன்புள்ளவர். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಕೂಡ ಪ್ರೀತಿ ತುಂಬಿರುವವರು. அவர் அன்பாக, தேவனுடைய அன்பாக நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறார். ಆತನು ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அதனுடைய அர்த்தம் என்ன? ಅದರ ಅರ್ಥವೇನು? நாம் கூட அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும். ನಾವು ಕೂಡ ಪ್ರೀತಿ ತುಂಬಿದವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. சாதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ಸಾಧಾರಣವಾಗಿ ಯೋವಾನ್ಗೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನ ನೀವು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವ ವಚನ. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வேத புத்தகம் பாராமல் மனப்பாடமாக இந்த வசனத்தை சொல்லுவார்கள். ಎಷ್ಟು ಕ್ರೈಸ್ತ ಜನರು ವೇದ ಪುಸ್ತಕವನ್ನು ನೋಡದೆ ಈ ವಚನವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. சொல்லுங்க பார்க்கலாம். ನೀವು ಹೇಳಿರಿ ನೋಡೋಣ. இதுதான் நமக்கு தெரிந்திருக்கு. ಈ ವಚನವು ಮಾತ್ರವೇ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஆனால் இதோடு சேர்ந்த வேறொரு வசனம் இருக்கு. ಆದರೆ ಇದರ ಜೊತೆ ಸೇರುವ ಇನ್ನೊಂದು ವಚನವು ಕೂಡ ಉಂಟು. 1 யோவான் 3:16. 1 ಯೋವಾನ್ 3:16ನೇ ವಚನವು. அதையும் சேர்த்து தான் படிக்கணும். ಅದನ್ನು ಕೂಡ ಸೇರಿಸಿಯೇ ನಾವು ಓದಬೇಕು. படியுங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். இதுதான் நம்ம எல்லாம் விட்டுறோம். நாமும் சகோதரருக்காக ಜೀವನ ಕೊಡಕ ಕಡನಾಳಿಗಳಾಗಿರು. ನಾವು ನಮ್ಮ ಸಹೋದರರಿಗೆ ಜೀವನ ಕೊಡಬೇಕಾದ ಒಂದು ಸಾಲಗಾರರಾಗಿರುತ್ತೇವೆ. ಅರುமையான தேவனுடைய ஜனமே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಜನರೇ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை இரத்தத்தையும் புசிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ನಾವು ದೇವರಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮಾಂಸವನ್ನು ರಕ್ತವನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೇವೆ. அந்த சிலுவையோடு கூட நாமும் ஐக்கியப்படணும். ಆ ಸಿಲುಬೆಯ ಜೊತೆ ನಾವು ಕೂಡ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇರಬೇಕು. அவரோடு கூட நாமும் இணைந்து கொள்ளணும். ಅದರ ಜೊತೆ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இன்னைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ಇವತ್ತು ನಾವು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯದ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದುಕೊಡಲಿ. பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் தன்னுடைய பிரசங்கத்திலே முக்கியமாக சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணினார். ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಜನರೇ, ಪರಿಶುದ್ಧ ಪೌಲನು ಆತನು ಮಾಡಿದ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದ ಮಾತುಗಳು. பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதுகிறார். 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪೌಲನು ಈ ರೀತಿ ಬರೆಯುತ್ತಾನೆ. ಸಿಲುಬೆ சிலுவை பற்றிய உபதேசம், ಶಿಲುಬೆಯ ವಿಷಯದ ಮಾತುಗಳು ಕೆಟ್ಟು ಹೋಗುವವರಿಗೆ ಪೈತ್ಯಮಾಗಿರುತ್ತದೆ. ನಾಶದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವವರಿಗೆ ಹುಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ. ರಕ್ಷಿಸப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇರುವ ನಮಗೆ ಅದು ದೇವರ ಶಕ್ತಿಯಾಗಿರುತ್ತದೆ. சிலுவைக்கு ஒரு உபதேசம் உண்டு. ಶಿಲುಬೆಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದ ಉಪದೇಶ ಉಂಟು. ஆகினால் தான் அதே அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ 23ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. படிப்போம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ನಾವು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಪ್ರಚಾರಪಡಿಸುತ್ತೇವೆ. இந்த அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதருக்கு அவர் இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ಅದು யூதರಿಗೆ ಅಡ್ಡವಾಗಿ ಗ್ರೇಕರಿಗೆ ಅದು ಹುಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಗ್ರೇಕರು ಆನಂದವನ್ನು ಹುಡುಕುವ ಮನುಷ್ಯರು ಎಂಬುದು ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. யூதர்கள் கூட உண்மையான தேவனை அறிந்து கொள்ளும்படியாக தேடக்கூடியவர்கள் தான். ಯಹೂದ್ಯರು ಕೂಡ ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತನನ್ನು ಹುಡುಕುವ ಜನರೇ. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் விளங்காது. அவர்களுக்கு இடரலாயும் பைத்தியமாயும் தான் இந்த சிலுவையின் உபதேசம் காணப்படும். ಆದರೆ ಅವರಿಗೆಲ್ಲ ಈ ವಚನವು ದೊರಕುವುದಿಲ್ಲ. ಅವರಿಗೆ ಇದು ಹುಚ್ಚಾಗಿ ಕೆಟ್ಟ ಮಾರ್ಗವಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. வேதம் சொல்லுகிறது சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, இல்லாவிட்ட நரகத்துக்கு போகிறவர்களுக்கு, அழிந்து போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ மாம்ச சரீரம் அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல மர்மமாக்கப்படுகிற நமக்கோ
அது தேவ பலனாய் இருக்கிறது. ಶಿಲುಬೆಯ ಉಪದೇಶವು ನಾಶವಾಗಿ ಹೋಗುವ ಜನರಿಗೆ ಅದು ಕೆಟ್ಟ ವಿಷಯವಾಗಿ ಅವರನ್ನು ಹುಚ್ಚುಪಡಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ಅದು ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳುವ ನಮಗೆ ಅದು ರಕ್ಷಣೆಯ ಒಳ್ಳೆಯ ದಾರಿಯಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ஆகையினால் பரிசுத்த பவுல் சொல்லும்போது தெளிவாய் சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ಪರಿಶುದ್ಧ ಪೌಲನು ಹೇಳುವಾಗ ತುಂಬಾ ಜ್ಞಾನದಿಂದ ಹೇಳುತ್ತಾನೆ. முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 1 ಕೊರಿಂಥಿಯರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ இந்த சிலுவை அல்லாமல் வேற ஒன்றும் உங்களுக்குள்ள காணப்படக்கூடாது. ಈ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊರತು ಬೇರೆ ಯಾವುದೇ ಒಂದು ವಿಷಯವು ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಕಾಣಿಸಲ್ಪಡಬಾರದು. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அல்லாமல் வேற எந்த காரியமும் நமக்கு வேண்டாம். ಈ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಕ್ರೈಸ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾವುದೇ ಒಂದು ವಿಷಯವು ನಮ್ಮ ಬಳಿ ಇರಬಾರದು. வேற யார குறித்து உங்க நடுவில் அறியப்படும்படியாக நான் விருப்பப்படுகிறதில்லை. ಬೇರೆ ಯಾರೇ ಒಂದು ಜನರನ್ನು ಕುರಿತು ನಿಮ್ಮ ಬಳಿ ನಾನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಆಸೆ ಪಡುವುದಿಲ್ಲ. படிப்போம். ನಾವು ಓದೋಣ. அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்கு அறிய